மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் காட்டாற்று வெள்ளத்தில் கார் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டது. கனமழைக்கு மத்தியில் நாராயண பலோதாகால் என்ற கிராமத்தில் உள்ள வெள்ளம் பாய்ந்து கொண்டிருந்த தரைப்பாலம் வழியே கார் ஒன்று கடக்க முயன்றது. அப்போது பள்ளத்தில் சிக்கிக் கொண்டதும் அதில் இருந்தவர்கள் காரில் இருந்து இறங்கி அதனை வெளியே இழுக்க முயன்றனர். ஆனால் நீரோட்டம் தொடர்ந்து அதிகரிக்க காட்டாற்று வெள்ளத்தில் கார் அடித்துச் செல்லப்பட்டது. கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1,25,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கர்நாடகாவில் பெய்யும் மழையை தொடர்ந்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து அணை நிரம்பியது. இதையடுத்து உபரிநீர் திறக்கப்பட்ட நிலையில் திருச்சி அணைக்கட்டிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1,25,000 கன அடி நீர் வர வாய்ப்புள்ளதாக மாவட்ட ஆட்சியர் லலிதா தெரிவித்திருக்கிறார். இதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். எனினும் திடீரென தண்ணீர் வருவதற்கு வாய்ப்புள்ளதால் கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கொள்ளிடம் ஆற்றில் யாரும் குளிக்கக்கூடாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். தண்ணி திறந்து விட்டுருக்குறாங்க நம்மளுக்கு திருச்சியிலேருந்து அணைக்கட்டிலேருந்து. ஸோ 1லேருந்து ஒரு 1.25 லட்சம் கன அடி தண்ணி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கொள்ளிடத்தில் அது நேரடியாக கடலில் சேரும். ஸோ அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். எந்த விதத்துலையும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் திருப்ப சொல்கிறது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தண்ணி திடீர்னு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால மக்கள் படித்துறைகளில் போய் குளிக்கிறதோ இல்லை போய் ஆற்றுக்கு நடுவில் போகிறதுமான ஒரு கஷ்டமான, அதாவது டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டியில் மக்கள் ஈடுபட வேண்டாம்.